ஹலோ பாடி பில்டர்ஸ் பிகினர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டைனாபால் என்ற ஒரு ஸ்டெராய்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டைனாபால் ஸ்டெராய்டு வந்து பிகினர்ஸ் வந்து ஜிம்முக்கு போன 1 மந்த்து 2 மந்த்லேயே அவங்க ட்ரைனர்ஸ்கிட்டயோ இல்லை அவங்க ஜிம் ஓனர்கிட்டயோ, மாஸ்டர் எனக்கு வந்து ஒரு சீக்கிரமாக மசில் க்ரோத் ஆகணும் அப்படி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டவுடனே எல்லா ட்ரைனர்ஸுமே சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்டெராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைனாபால்ன்றது ஒரு ஓரல் ஸ்டெராய்டு. ஓரல் ஸ்டெராய்டு அப்படின்னா உங்கள் வாய் வழியாக எடுக்கலாம். இது எந்த விதமான இன்ஜெக்ஷனும் எதுவும் தேவைப்படாது. இது ஓரல் ஸ்டெராய்டு, வாய் வழியாக தான் எடுக்க முடியும். உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் எடுங்க. இந்த டைனாபால் ஸ்டெராய்டு தான் எல்லா ட்ரைனர்ஸுமே வந்து சஜஷன் பண்ணுறாங்க. ஓகே, இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட் போயிடலாம். பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்லேயே நீங்கள் ஒரு நல்ல மசில் மாஸ் ஆகிடுவீங்க. அதாவது ஒரு 8 kg கிட்ட சைஸ் பிடிச்சிருவீங்க. உங்களை எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க, டேய் என்னடா சாப்பிட்ற சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க. இதோட சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா 6 வீக்லேயே நீங்கள் 10 to 15 kg கிட்ட சைஸ் பிடிச்சிடலாம். ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஒரு 50 kg நீங்கள் ஜஸ்ட் ஓட்டுறீங்கன்னா, இது எடுத்த 2 வீக்ஸ்லேயே ஒரு 80 kg கிட்ட நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஓட்டுவீங்க. இதோட சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கைனோகோமாஸ்டியா வரும். ஏன்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவலும் ஈஸ்ட்ரோஜன் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள லேடிஸ் க்ரோத் ஹார்மோன்னு சொல்லிட்டு ஒரு ஈஸ்ட்ரோஜன் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அப்போ வந்து கைனோகோமாஸ்டியா வந்து வரும். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த சைக்கிள் 6 வீக்ஸ்க்கு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்கும். இந்த சைடு எஃபெக்ட் எல்லாமே எடுத்து முடிக்கிறப்ப தான் இருக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும். நெக்ஸ்ட்டு சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறிக்கினே நமக்கு இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் 30% சுரந்துருக்கும். நீங்கள் இந்த டைனாபால் ஸ்டெராய்டு எடுத்த உடனே அது 100% அந்த டெஸ்டோஸ்டெரானும் ஈஸ்ட்ரோஜன் லெவலும் அதிகரிக்கும். நீங்கள் சடனாக அதை 6 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அப்படி என்ன பண்ணுவீங்க, உங்கள் கோச்சஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வாரமும் டைனாபால் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போ, டோசேஜ் அதிகமாக போட்டுகிட்டே போ, அப்போ தான் உங்களுக்கு நல்ல மசில் மாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டோசேஜ் பற்றி கடைசியாக பேசலாம். டோசேஜ் வந்து நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்கக்குள்ள வந்து உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் பீக்கில் போயிட்டு நீங்கள் சடனாக 6 வீக்ஸில் அப்படின்னு எடுத்துட்டோன்னே உங்களுக்கு ஏறிக்கினே சுரந்த 30%, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 30% டெஸ்டோஸ்டெரான் உங்களுக்கு நேச்சுரலாக சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நிறுத்திட்டுக்கப்புறம் அந்த 30% டெஸ்டோஸ்டெரான் சடனாக குறைஞ்சிடும். சடனாக குறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து செக்ஷுவலாக நிறைய ப்ராப்ளம் வரும். எதுலேயுமே ஈடுபட முடியாது, எல்லாத்துலேயும் சோர்வாக இருக்கும், ஜிம்முக்கே போக தோணாது உங்களுக்கு. அதனால் வந்து ஒரு டோசேஜ் சைக்கிள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டைனாபால் எடுங்க. தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனாபாலோட சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் வந்து 10 mg எடுங்க. 10 per day 10 mg மட்டும் எடுங்க. ஃபஸ்ட்டு வீக் 7 நாட்கள் மட்டும் 10 mg எடுங்க. செகண்ட் வீக் வந்து 20 mg எடுங்க. தேர்ட் வீக் வந்து 30 mg எடுங்க. அதே இந்த 30 வீக் அப்படியே பீக்கில் போகிறோம், அப்படியே 4th வீக்லேருந்து கொஞ்சம் டவுன் ஆகிறோம். 4th வீக்கில் வந்து 10 mg வந்து கம்மி பண்ணிக்கணும். 10 mgனா இப்போ 30 mg எடுக்கிறீங்க தேர்ட் வீக்கில் அப்படின்னா 4th வீக்கில் வந்து 20 mg ஆக்கிக்கணும். அதே 5th வீக்கில் வந்து 20 mg ஆக்கிங்க. 6th வீக்கில் வந்து 10 mg மட்டும் எடுங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களோட வந்து டோசேஜ் அதிகமாக கொடுத்துட்டு டோசேஜ் கம்மியாக கொடுத்தீங்கன்னா நேச்சுரலாக அந்த சுரக்கிற டெஸ்டோஸ்டெரான் ஈஸ்ட்ரோஜன் வந்து கொஞ்சம் அதை சப்போர்ட் பண்ணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் ட்ரைனர்கிட்டயோ உங்களை ஜிம் ஓனர்கிட்டயோ உங்களுக்கு யாருன்னா சஜஸ்ட் பண்ண உங்களை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சைக்கிள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் சைக்கிள் தெரப்பி ஒன்று பண்ணிக்கிங்க. பிசிபி கம்பல்சரி பண்ணுங்கள். பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஹெல்த்து கொஞ்சம் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி இன்னொன்று இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னன்னா, நீங்கள் இப்போது இந்த டைனாபால் எடுத்து ஒரு 10 kg ஏற்றிட்டீங்க அப்படின்னா 8 kg வரைக்குமே இது வாட்டர் தான், நம்ம உடம்புல வாட்டர் தான் இருக்கும். ஏன்னா 80% வரைக்கும் இது வாட்டர் தான் சேவ் பண்ணி வைக்கும். 20% மட்டும்தான் இது மசில். அந்த மசில் கூட நீங்கள் ப்ராப்பரான பிசிடி பண்ணால் மட்டும்தான் இருக்கும். அதுவும் பண்ணலைன்னா நீங்கள் இந்த டைனாபால் ஆரம்பிக்கக்குள்ளே என்ன சைஸில் என்ன கெப்பாசிட்டியில் இருந்தீங்களோ திரும்பி அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதே கெப்பாசிட்டியில் திரும்பி வந்துடுவீங்க. ஸோ பார்த்து சேஃபாக எடுங்க. நான் டைனாபாலை சஜஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் ஃபார் நாலேஜுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பேசலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you.